வணக்கம் மக்களே! இன்னைக்கு மாடி தோட்டத்தில அறுவடை தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நேயர்களுக்கு ஒரு கேள்வி நேரம். இந்த செடிய இப்ப நீங்க பார்க்குறீங்கல்ல, இது என்ன செடின்னு யாருக்காவது தெரிஞ்சா எங்களுக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது எங்க மாடி தோட்டத்தில ஒரு தொட்டியில இது ரொம்பவே பெருசா அழகா வளர்ந்துருக்கு. நாங்களும் தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டயும் கேட்டோம். ஆளாளுக்கு ஒண்ணு சொல்றாங்க. சில பேர் கேரட் செடின்றாங்க. சில பேர் ரோஸ்மேரியா இருக்குமோ அப்படின்றாங்க. ஆனா இது ரோஸ்மேரியும் இல்ல, கேரட்டும் இல்ல. நாங்க ஏன்னா கேரட் விதைக்கவே இல்ல. உங்கள்ல யாருக்கா தெரிஞ்சா எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ வாங்க கத்திரிக்காய் அறுவடைய பார்க்கலாம். எல்லா செடியிலயும் நிறைய கத்திரிக்காய் பிஞ்சும் இருந்தது. காய் நல்லா தெருப்பா வளர்ந்தும் இருந்தது. ஸோ எங்களுக்கு தேவையான கத்திரிக்காய் அமாவாசைக்கு நாங்கள் கத்திரிக்காய் வச்சு இந்த கத்திரிக்காய் வச்சு தான் நாங்கள் சாம்பார் செய்யலான்னு முடிவெடுத்தோம். அதனால் நாங்கள் தேவையான அளவுக்கு கத்திரிக்காவை பறிச்சுக்கிட்டோம். பிஞ்செல்லாம் செடியிலே விட்டுட்டோம். ஓரளவுக்கு வளர்ந்த காயையும் செடியிலே விட்டுட்டோம். சரி, இன்னும் கொஞ்சம் முத்த விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்களுக்கு தேவையான காய்கறிகளை நம்மளே பறித்து நம்மளே அதை சமைச்சு சாப்பிடும்போது அதில் ஒரு எப்படி சொல்கிறது, சந்தோஷமான ஒரு ஃபீலிங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் அந்த ஃபீலிங் என்னன்னு உங்களுக்கு புரியும். எந்தவித கெட்ட கெமிக்கல்ஸும் இல்லாமல் நம்ம வீட்லேயே நம்ம கைப்பட நம்மளே சுத்தமான முறையில் உரங்கள் எல்லாம் தயாரித்து போட்டு வாரத்துக்கு ஒரு தடவை அந்த புளிச்ச தண்ணி தெளித்து விட்டு அது மூலிமா நிறைய பூக்களும் பிஞ்சுகளும் காய்களும் வர்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ மிளகா செடியும் இருக்குது. அதுலேயும் மிளகாவும் இருந்துச்சு. சரின்ட்டு அதையும் விடாமல் சாம்பாருக்கு உதவுமேன்னு அறுவடை பண்ணியாச்சு. ஸோ எங்கள் வீட்டில் அமாவாசைக்கு சாம்பார் நாங்கள் செஞ்ச காய்கறி மிளகா, கத்திரிக்காய் எல்லாமே எங்கள் வீட்டு மாடி தோட்டத்திலே இருந்து நாங்கள் பறித்து எடுத்த காய் தான். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் பெரிய இடம்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. மாடி தோட்டத்தை அமைக்க ஏதோ கொஞ்சம் இடம் இருந்தால் கூட போதும். அதில் உங்களால் முடிஞ்ச காய்கறி விதைகளை விதைச்சு நீங்கள் சமைச்சு சாப்பிடும்போது அதில் ஒரு தனி ஃபீலிங் தான். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.